ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதாவது 3rd ட்ரைமஸ்டரில் இருக்கிறவங்களுக்கும் 36 வாரத்திலிருந்து 39 வாரத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வீடியோ தாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, அந்த 3rd ட்ரைமஸ்டர் வந்துட்டு 9 மந்த்ஸ் தாண்டின உடனேயே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ டெலிவரி ஆகும், நமக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லையே, எப்போ நமக்கு டெலிவரி ஆகும், நமக்கு நார்மலாக ஈஸியாக டெலிவரி ஆகணும்னா நம்ம என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே நேச்சுரலாக லேபர் அப்படிங்கிறது இன்டியூஸ் ஆகி நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப ரேராக போயிடுச்சு. அப்படியே நார்மல் டெலிவரி ஆனாலுமே அது வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த லேபரை வந்து இன்டியூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுது. முன்னாடியெல்லாம் நம்ம அம்மாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து கர்ப்பவாய் நல்லாவே டைலேட் ஆகிடும், அதாவது கர்ப்பவாய் நல்லா திறந்துடும், வலி வந்துடும், எல்லாமே ப்ராப்பராகி ஹாஸ்பிட்டல் மட்டும் போய் குழந்தை மட்டும் டெலிவரி ஆகிட்டு வந்துடுவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. லேபர் டைமே ரொம்ப நேரம் எடுக்குது. அதே மாதிரி உள்ளே போனாலும் இன்டியூஸ் பண்ணுறது அது எல்லாமே பண்ணி தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக உங்களுக்கு வந்து இன்டியூஸ் ஆகி நேச்சுரலாக உங்களோட சர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகி டெலிவரி அந்த லேபர் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் டேர்மாக ரொம்ப ஈஸியாக உங்களோட டெலிவரி இருக்கிறதுக்கு நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் வந்து 36 வாரத்தில் இருந்தும் இல்லை மந்தில் சொல்லணும் அப்படின்னா 9 மாதங்கள் முடிந்து 1 வாரத்தில் இருந்தும் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படிப்பட்ட டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத 1 by 1 நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 36 வாரத்துக்கு பிறகு நீங்கள் ரெகுலராக ஒரு 2 பீஸ் அளவுக்கு பைனாப்பிள் வந்து டெய்லி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை அடிக்கடி அந்த மாதிரினாலும் சரி. அது வரைக்கும் கர்ப்ப காலத்தில் பைனாப்பிள் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா வந்து காரணம் இதுதான், இந்த பைனாப்பிளில் இருக்கக்கூடிய ப்ரோமிலைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து உங்களோட கர்ப்பப்பை வாயை சாஃபன் ஆக்கி அது வந்து ஈஸியாக டைலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இது நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன வாரத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சர்விக்ஸ் வந்து சாஃபன் ஆகி டைலேட் ஆகி டெலிவரி வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பலன்கள் உள்ளது. நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து கிடச்சிருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸு. நான் சொன்ன வாரத்திலேருந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு 6லேருந்து 7 டேட்ஸ் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை வாய் வந்து நல்லாவே டைலேட் ஆகி உங்களுக்கு லேபர் வந்து நல்லா இன்டியூஸ் ஆகி ஈஸியாக உங்களுக்கு டெலிவரி ஆகும். உங்களோட லேபர் பீரியட் வந்து ரொம்ப நேரம் இழுக்காது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து டெலிவரிக்கு போய் 2 நாள் முன்னாடி அட்மிட் ஆனேன், எனக்கு இன்டியூஸ் பண்ணி எனக்கு பெயின் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது சில பேர் நான் காலையில் போய் அட்மிட் ஆனேன், ஈவினிங்கே எனக்கு பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கெண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில். சுத்தமான விளக்கெண்ணெய், சுத்தமான கேஸ்டர் ஆயிலாக இருக்கணும், கலப்படம் இல்லாததாக இருக்கணும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெலிவரிக்கு போகும்போது கூட நீங்கள் 1 ஸ்பூன் இந்த விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு போனால் டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை மீன்ஸ் நிறைய பேருக்கு சில நேரங்களில் விளக்கெண்ணெய் குடித்தோம் அப்படின்னா வயிறு வந்து கொஞ்சம் டிசென்ட்ரி மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோயர் அப்டமனில் அதாவது உங்களோட பெல்லியில், ப்ரெக்னென்சி பெல்லியில் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரை சுற்றி இந்த இடுப்பெலும்புகள் எல்லாத்துலேயும் நல்லா இதை மசாஜ் கொடுத்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் வந்து உங்களோட இடுப்பெலும்புகளை நல்லா விரிவடைய செய்யும், இலக்கம் கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு பேபி வந்து வெளியில் வர்றதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, ஈஸியாக பேபி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்பாயா. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறத விட இப்போ நீங்கள் வந்து பைனாப்பிள் அண்ட் டேட்ஸ் சேர்த்து எடுக்கலாம், இல்லைனா பப்பாயா அண்ட் டேட்ஸ் சேர்த்து எடுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அப்படி எடுக்கவும் கூடாது, எடுக்கவும் வேண்டாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா. ஏன்னா சில பேர் பைனாப்பிள் பிடிக்கும், சில பேருக்கு பப்பாயா பிடிக்கும். அதே மாதிரி சில பேருக்கு பைனாப்பிள் அவைலபிளாக இருக்கும், பப்பாயா அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது உங்களோட வசதியோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து பைனாப்பிள் மாதிரி டெய்லி ஒரு 2 பீஸ் அளவுக்கு பப்பாயா, 2 பீஸ் அது மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
9 மந்த்ஸ்லேருந்தே வந்து டெய்லி நீங்கள் சீரக கஷாயம், அப்புறமா வந்து மல்லி கஷாயம், அப்புறம் சோம்பு கஷாயம், அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சோம்பு கஷாயம், இது எல்லாமே மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒவ்வொன்றுமே நம்ம வாரத்தில் 2-3 முறை எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி வந்து நல்லா ஈஸி ஆகிறதுக்கும், ஃபால்ஸ் பெயின் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக லேபர் பெயின் வந்து டெலிவரி ஈஸி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வரமல்லி கஷாயம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி டைமில் அந்த ப்ரெஷரில் வரக்கூடிய பிபி வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் ரொம்ப ரைஸ் ஆகிடும். பிபி ரைஸ் ஆனால் நார்மல் டெலிவரி ஆகாது, நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் உங்களோட பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 3 கஷாயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 3யுமே வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.